ஹாய் ஹலோ, நான் சதீஷ், டாக்டர் ட்ரெய்னர் திருப்பூர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கண்ட்ரி ப்ரீட், அதாவது நாட்டு நாயின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி ப்ரீடோட பேசிக் ஒப்டியன் ட்ரைனிங் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கண்ட்ரி ப்ரீட் வந்து ட்ரெயின் பண்ண முடியுமா, இது பாசிபிளா, இப்போ டாக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக முடியும். ஸோ அடல்ட் டாக்ஸ் இருந்தாலும் சரி, பப்பியாக இருந்தாலும் சரி, எந்த கம்ப்ளைண்ட்டாலும் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே உள்ள டாகு கண்டிப்பாக நம்ம ட்ரெயின் பண்ணலாம். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் ஓல்டு, ரொம்ப ஹைப்ரான டாக்ஸு. ஸோ அவங்க எங்கள்கிட்ட கேட்டது வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக எங்களுக்கு வேணாம், சிட்டு, டவுனு, ஸ்டாண்டு, ஸ்டே ஒர்க்கு, லீஷ் புல்லிங் இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. இப்போ அதான் பார்த்துட்டிங்க. இப்போது ஸ்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். சிட்டில் ஸ்டே ஒர்க் பண்ணி லாங் போய்ட்டு வந்து ரிவார்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாக் வந்து டவுன் போகும். டவுனில் ஸ்டே ஒர்க் போட்டிருப்பேன். அதுவும் டாக் எப்படி செய்யுன்னு பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும். ஸோ லீஷோடு தான் இருக்கான். ஸோ அவுட்டோரில் வரும்போது நாங்கள் லீஷ் வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். இன்டோரில் டாக் லீஷ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ டவுன் போயிட்டான். டவுனில் இப்போ ஸ்டே போடுவோம் பாருங்கள். டாக் வந்து எவ்வளோ லென்த் போனாலும் டாகு கரெக்டாக ஒபே பண்ணும். பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப லாங் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு கண்ட்ரி ப்ரீடும் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். எல்லா டாகுமே செய்யும். நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டாகுமே செய்யும். இந்த டாக் தான் செய்யும், இது செய்யாது அப்படின்லாம் எதுவும் ஒன்று கிடையவே கிடையாது. டாக் ட்ரைனிங்கில் எதுவும் முடியாத விஷயங்கள் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ டவுன் சீ வந்து லீஸ் பண்ணி ரிவார்ட் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ அடுத்த சீட் போட்டு ஹேண்ட் ஷேக் கொடுப்பான். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே. டாகு இப்போது சிட் போகும். ஸோ ஆக்சுவலாக அவுட்டோரில் வந்து அங்கே டிஸ்டைரக்ஷன் ரொம்பவே இருக்குது அவனுக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது எல்லாமே. அந்த சவுண்டுக்கெல்லாம் அதாகும். ஸோ ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். அடுத்து அடுத்த லெக்கும் பார்த்திங்கன்னா கொடுப்பான். ஓகே, நான் கேமரா பார்த்துட்டே ஸோ வாங்கினனால என்னால் கரெக்டாக வாங்க முடியலை. அவன் கொடுக்குறான், பட் ஆனால் நான் அதை கரெக்டாக அவனுக்கு ஹேண்டில் பண்ணாதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது டாகு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாகவே கொடுப்பான். அதே மாதிரி இப்போ லீஷ் ஒர்க் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும். கண்ட்ரி ப்ரீட்லாம் எப்படி இழுத்துட்டு போகும்னு பார்த்தீங்கனாலே தெரியும். அவன் லீஷ் பாருங்கள், என்னை தாண்டி போக மாட்டான். ஸோ என் கூடயே தான் வந்துட்டுருப்பான் நல்லாவே. ஏன்னா அங்கே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சைடில் கம்பெனிகள் நிறையா இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற அந்த சவுண்டு இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படிங்கும்போது அதுக்கெலாம் ரொம்ப பயப்படுவான். கொஞ்சம் அந்த பயத்திலே இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். கிளைண்ட்டை 2 வாட்டி இழுத்து கீழே தள்ளிட்டான். ஸோ அதனால தான் அவங்க ட்ரைனிங்க்கே வந்திருக்காங்க. இப்போ லீஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், டாக் என் கூடயே தான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்திருப்பேன் நான். ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியணும் இல்லையா, அதுக்காக எடுத்திருப்பேன். அவன் நல்லா கரெக்டாக ஒபே பண்ணி என் கூடயே தான் வருவான். சின்ன சின்ன சவுண்டை பார்த்தோன்னா டக்குன்னு பயந்துடுவான். பக்கத்தில் டாக்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் கற்றுனா பயப்படுவான். கொஞ்சம் பயந்து சொல்லுவான். ஏன்னா இந்த தீபாவளி டைமில் பட்டாசு வெடிச்சதுலேருந்து கொஞ்சம் ரொம்ப பயந்து ரொம்ப இதாகிட்டான். அதனால் அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும், சின்ன சின்ன சவுண்டுக்கெல்லாம் டாக் வந்து டக்குன்னு மிரளும். ஆக்சுவலாக அந்த நான் நிற்கும்போது அவன் சிட் போகணும், அப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். பட் இந்த சவுண்டு இது கேட்டனால அப்படியே டைவர்ட் ஆகி நின்றுட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த குப்பைங்க இதெல்லாம் இருக்கிறனால ஸ்மெல் பண்ணுவான். ஸோ நோ அப்படின்னோடனே அது பண்ண மாட்டான். ஸோ கண்ட்ரோலாக வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த அளவுக்கு டாக்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது நீங்கள் அந்த இதில் பார்த்தாலே தெரியும். இதுதான் ப்ரஸ். இந்த மாதிரி நீங்கள் எந்த டாக்காக இருந்தாலும் ட்ரெயின் பண்ணலாம். நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு நல்ல ட்ரெயினர்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாங்க. டாக்ஸுமே ட்ரெயின் ஆயிரும். சரிங்களா? இது அக்ரெசிவாக இருந்தாலும் சரி, ஹைப்பராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் டாகை ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு ட்ரைனிங் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக யார் வேணால் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் எங்களை கேட்டாங்க, கண்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா டாக்ஸுமே ட்ரைனிங்க்கு ஒபே பண்ணக்கூடியது. ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணோம்னா எந்த டாக் தான் ட்ரெயின் ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.